ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எக் பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா, முட்டை இந்த மாதிரி பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வாயகண்ட பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்குனா சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்குனா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு விஸ்கு அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா கையால் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அந்த சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். இப்போ இதை 4ஆக ஃபோல்டு பண்ணி மீண்டும் இதை சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம திரட்டிக்கணும். ஒரு பூரிக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் அல்லது பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த எக் பேட்டரில் இதை கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி நம்ம இதில் தவாவில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தீயை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இது வரும். உள்ளே நல்லா வேகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மீண்டும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி விட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு இது வெந்துடுச்சு. நம்ம இதை மெதுவாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா இதுவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பராத்தாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பராத்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன், அப்புறம் வெஜ்ஜு குருமா, இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். இல்லை ஹாட்டாக இருக்கும்போது சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டான ஒரு பராத்தா. இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.